இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரித்த காலத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி சாம்பல் புதன் அன்று தொடங்கியது. இந்த 40 நாட்கள் தவக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் ஜெபம், தவம், தானம் செய்து இறைவனின் அருளையும் ஆசியையும் வேண்டுகின்றனர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்நாளை இறை வழிபாட்டுடன் தொடங்குகின்றனர். இதையொட்டி நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் பெரிய வியாழன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. முன்னதாக பாதிரியார்கள் ஊர்வலமாக பேராலய கலையரங்கத்திற்கு வந்தனர். அவர்களை தேவதை உடையணிந்து வந்த சிறுமிகள் மலர் தூவி வரவேற்றனர். அப்போது இறைவார்த்தை நற்கருணை வழிபாட்டு ஆராதனையினை பேராலய அதிபர் இருதயராஜ் நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து 12 சீடர்களின் பாதங்களை கழுவிய வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் பின்னர் சீடர்களின் பாதங்களில் முத்தி செய்தார். இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றி கொண்டனர். வரும் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த தினத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். இதற்காக வேளாங்கண்ணி நகரம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து குவிந்துள்ளனர்.